இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா பிக் பாஸ்? இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எதுலையாவது ஒரு சில விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு சான்ஸ் வரும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் சான்ஸ் கிடைக்கிறது தான் இந்த பிக் பாஸ். ஒருத்தனை தமிழ்நாட்டு மக்கள் வேணாம்னு சொல்லி ஒருத்தனை ஒதுக்கினவனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கூட ஓகே, மனிதாபிமானம் இருக்கிறதுனால விட்டுருவேன். சரி, ஓகே. இப்போது சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க, அதாவது அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன், இதெல்லாம் என்னன்னு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் ஒன்று போயிட்டு இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடான விஷயங்கள் கொடுக்குற அந்த ஆபாசம், அந்த இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம், அதாவது பிக் பாஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி தேடி போய் எடுக்கிறீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, டேக் வேணா பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்தீங்க. விக்ரம் அவருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அது பெரிய விஷயம். நீங்கள் அது கொடுக்கணுமே நினச்சி கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை வேற சினிமாவிலிருந்து யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட ஓகே. ஸோ விஜய் டிவிக்கும் பிக் பாஸ்க்கும் மக்கள் சார்பாகவும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தோட சார்பாகவும் நாங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா, இதுக்கப்புறமாவது நிறைய பேர் இருக்காங்க இதை நம்பி இருக்கவங்களுக்கு. ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.